ஓம் சரவண பவ. நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கணும். நம்ம நினைத்த காரியம் நமக்கு நிறைவேறணும். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களோட ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஆத்மார்த்தமான எண்ணம். இது நம்ம இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தங்க மனசுலையும் அது மட்டும்தான் இருக்கும். நம்மளாக இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவங்க நல்லா இருக்கணும், எந்த விதமான குறையும் இல்லாமல் அவங்க சகல சௌபாக்கியங்களோடு அவங்க நிறைவான வாழ்க்கையை அவங்க வாழணும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த தெய்வத்துக்கிட்ட வைக்கிற ஒரே வேண்டுதல். கண்டிப்பாக இப்படி ஒரு வேண்டுதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நிறைவேறாமையே இருக்குது, எல்லாமே தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் சொல்கிற முறையில் இந்த பூஜையை செஞ்சீங்க அப்படின்னா, அதுலேயும் அந்த நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் தொடர்ந்து ஒரு 21 நாள் அல்லது ஒரு 48 நாள் கண்டிப்பாக உங்களால் அந்த பூஜையை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா, உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாதுங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி, நீங்கள் நினைத்ததை விடையே ஒரு படி உயர்வான ஒரு வாழ்க்கையை உங்களால் அடைய முடியும். இதை நான் உணர்வுபூர்வமாகவும் சொல்கிறேன். அந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதாங்க பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய பூஜைக்கு அவ்வளோ சக்தி அதிகம். ஏன்னா அந்த நேரத்தில் தான் தேவாதி தெய்வங்கள், அந்த 30 தேவர்களும் வானடுகளேருந்து அந்த பூமியை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறதா ஐதீகம். அந்த நேரத்தில் யார் ஒருத்தங்க எழும்பி பூஜை செஞ்சு அந்த வீட்டையே ஒரு தெய்வீகமாக வச்சுருக்காங்களோ, கண்டிப்பாக அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும், தரித்திரம் நீங்கும், கடன் நீங்கும். அவங்க எப்போவுமே சகல சௌபாக்கியங்களோட நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு அஸ்திவாரத்தை அந்த தெய்வமே உங்களுக்கு அனுக்கிரகிக்கும். அதனால் நீங்கள் பிரம்ம முகூர்த்தங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நாள் இரவுமே நம்ம தூங்கி நம்ம எழும்புறது பார்த்திங்கன்னா ஒரு மறுபிறவி அப்படின்னு தாங்க சொல்லணும். அப்போ படைக்கும் தொழிலில் செய்யக்கூடிய அந்த பிரம்மா சிருஷ்டி, அதனால் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம மறுபிறவி தானே எடுக்கிறோம். அந்த அதிகாலை பொழுத அதனால தான் அவர் பிரம்ம முகூர்த்தம்னு அந்த பிரம்மாவோட பேராலேயே சொல்கிறாங்க. அந்த 4:30 மணிலேருந்து விடியற்காலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளான நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ராகு காலம், யமகண்டம், எந்த ஒரு திதி வார தோஷம் எதுவுமே இருக்காதுங்க. அந்த நேரம் சுப முகூர்த்தம் தான். இந்த ஒரு நேரத்தில் நம்மளுடைய தூக்கம், இது ஒன்று தான் நம்ம செய்ய வேண்டியது. நம்மளுடைய தூக்கத்தை கலைக்கணும். தூக்கத்தை கலைச்சிட்டு நாளே கொஞ்சம் வீடு வாசல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டு, காலையில் எழும்புனீங்கன்னா குளிச்சுட்டு பூஜை அறையில் நல்லா பூக்களால் பூஜைக்கு எல்லாம் அலங்காரம் செஞ்சு வச்சு, நீங்கள் ஏதாவது ஒரு நைவேத்தியம், பேரிச்சம்பழம், கற்கண்டு, திராட்சை, பாதாம், இப்படி சிம்பிளாக உங்களால் ஏதாவது டப்பில் வாங்கி வச்சுக்கிட்டு, இதை நீங்கள் ஒவ்வொரு நாளுமே இதையே நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம். ஏன்னா அந்த நேரம் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. கடைசி நாள் 21 நாள் செய்கிறோம்ல, கடைசி நாள் கூட நீங்கள் கொஞ்சம் சக்கரை பொங்கலை மட்டும் பொங்கி வச்சு நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நாள் பூஜை ஆரம்பிக்கிற அன்றைக்கி கூட சக்கரை பொங்கல் வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். இப்படி இதை செஞ்சு நீங்கள் பூஜை அறையில் அமைதியாக ஆத்மார்த்தமாக உட்காந்து உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேணுமோ அதை நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த தெய்வமாக நீங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறும். இதை நான் வெறும் வாய் வார்த்தையாக சொல்லலை. ஏன்னா இதை நானுமே செஞ்சுருக்கேன். 21 நாள் பிரம்ம காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது அந்த பிரம்மாவுக்கு உரிய மந்திரம், பிரம்ம காயத்ரி மந்திரம், இதை நம்ம சொல்லி நம்ம 21 நாளில் நம்ம சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் மனசும் குளிரும். அவர் தானேங்க நம்ம தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணுறாரு, அவர் தானே நம்மளை படைச்சாரு. அப்படி இருக்கும்போது அவர் மனசை நம்ம குளிர வச்சு அவருக்கான மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய தலையெழுத்து மாறும். எவ்வளோ ஒரு மோசமான, எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் உங்கள் தலையெழுத்து இருந்தாலும் அது எல்லாமே மாறி உங்கள் வாழ்க்கையே சிறப்பாக அமையுங்க. அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிரம்ம காயத்ரி மந்திரம். இதை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை அறையில் உட்காந்து 108 முறை சொல்லி நீங்கள் பூஜை செய்கிறது அவ்வளோ சிறப்பான பலனை தரும். இப்போ இந்த மந்திரத்தை பாருங்கள். ஓம் வேதாத்மகாய வித்மகே ஹரண்ய ஹர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரஜோதயத். இவ்வளவு தாங்க. இது பிரம்மதேவருடைய காயத்ரி மந்திரம். இதை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு 21 நாள் தொடர்ந்து 108 முறை சொல்லி நீங்கள் பூஜை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கடன், தரித்திரம் எல்லாமே நீங்கி உங்களுக்கு என்ன தேவையோ அதை விட ஒரு படி மேலே உங்களுக்கு எல்லாமே நிறைவேறும்.
கண்டிப்பா அப்ப வந்து என் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. "அக்கா நான் நல்லா இருக்கேன். நீங்க சொன்னீங்க நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன். என் வாழ்க்கையில எனக்கு என்னுடைய கோரிக்கை நிறைவேறுனுச்சு. நான் நல்லா இருக்கேன்." அப்படின்னு அப்ப வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அது போதும். நான் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறத எனக்கு தெரிஞ்சு நான் செஞ்சத தான் நான் உங்கள்ட்ட சொல்றேன். விருப்பப்பட்டவங்க உங்களுக்கு இது செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா செய்யுங்க. செஞ்சு உங்க வாழ்க்கையிலே நீங்க எல்லா சகல சௌபாக்கியங்களோட நீங்க நல்லபடியா வாழணுங்கிறத நானும் அந்த இறைவன்ட்ட வேண்டிக்கிறேங்க.